पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்று குரு பயிற்சி நிகழுதுங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசி புதன் கிரகத்தின் வீடுங்கிறதுனால குரு பகவானின் நட்பு கிரகத்தின் வீட்டில் பயிற்சி ஆகிறார். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலா ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் பதியுதுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு துளாராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம். இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டம 8 ஸ்தானமாகிய ரிஷபத்தில் சஞ்சரித்த குரு பகவான் இனி பாகியஸ்தானமாகிய மிதுனத்துக்கு மாறுவது அளவற்ற நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுவது மிக சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு மாறுதலாகும். துலா ராசியினருக்கு மிதுனம் பாகியஸ்தானமாகும். புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி 7/10/2025 தேதி வரையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 தேதியன்று குரு பகவான் கடகராசிக்கு மாறும் வரை பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்கறது சிறந்த யோக பலன்களை அளிக்க வல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். துலா ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும். வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணின் வருகை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தியை காணலாம். திருமண முயற்சிகளில் மனசுக்கு பிடித்த வரன் அமையும். எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை குரு பகவானின் சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது. அடுத்தது உத்தியோகம். வேலைக்கு சென்று வரும் துளாராசிக்காரவங்களுக்கு வரும் சுமார் 1 வருட காலம் சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய காலகட்டம்தான். மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் துளாராசிக்காரவங்களுக்கு மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். இதுவரை எவ்வித காரணம் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு இப்போது அளிக்கப்படும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துளாராசிக்காரவங்களுக்கு சலுகைகள் கூடும். அடுத்தது தொழில் வியாபாரம். வரும் சுமார் 1 வருட காலம் துளாராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் என கிரகநிலைகள் குறிப்பிடுது. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ளலாம். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் தேவையான தருணங்களில் நிதி சலுகைகள் கொடுத்து உதவி செய்வாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு தொடர்புகள் வருமானத்தை அதிகரிக்கும். ஒரு சிலர் வர்த்தகம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வசதியும் ஏற்படும். தொழிற்சாலைகளை விஸ்தரிப்பதற்கு ஏற்ற காலம் இதுங்க. கலைத்துறையினர். பாகியஸ்தானத்திற்கு அமர்ந்துள்ள குரு பகவான் உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. நல்ல வாய்ப்புகள் எவ்வித முயற்சியுமின்றி உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே மதிப்பு அதிகரிக்கும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் வெளிநாடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது.
உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணம் இது. கருத்து வேற்றுமையினால் நீதிமன்றம் சென்றுள்ள கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர சமரசம் ஏற்படும். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்களின் படங்கள் அமெரிக்க திரைப்பட விழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்புலாம் கிடைக்கும். அடுத்தது அரசியல் துறையினர். துளாராசிக்காரவங்களுக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதாலும் இந்த ராசி அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருப்பதனாலும் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு துளாராசிக்காரவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருப்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அடுத்தது மாணவ மாணவியர். புதனின் ஆட்சி வீடான மிதுனத்துக்கு குரு பகவான் சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 அன்று மாறுகிறார். புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதியன்று கடகராசிக்கு மாறுகிறார். இந்த புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து ஆவணி 3ஆம் வாரம் முடியும் வரையில் சிறந்த கல்வி முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துமுங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு எழுத்து போட்டிகளிலும் வெற்றிக்கனி உங்கள் கையில் தான் இருக்க போகுது. ஆவணி மாதம் 4ஆம் வாரத்திலிருந்து குரு பகவானின் சுபபலம் குறையுதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகளினாலும் தேவையற்ற பிரச்சனைகளில் உங்கள் மனதை செலுத்துவதனாலும் படிப்பில் கவனம் குறையும். தேர்வுகளில் ஏற்படும் பின்னடைவை பார்த்தால் இதனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்கள் கல்வி முன்னேற்றத்துக்கு உதவுமுங்க. அடுத்தது விவசாயத்துறையினர். குரு பகவானின் மிதுனராசி சஞ்சாரம் விவசாயிகளுக்கு பல நன்மைகளை அளிக்க உள்ளது. விவசாயிகளுக்கு அவசியமான தண்ணீர், உரம், விதைகள், கால்நடை வசதிகள் ஆகியவை போதுமான அளவுக்கு கூட கிடைக்குமுங்க. பயிர்கள் செழித்து வளர்ந்து உங்கள் மனதை குளிர வைக்க போகுதுங்க. சந்தையில் உங்கள் விளைபொருள்களுக்கு சந்தையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபத்தை பெற்றுத்தர குரு பகவான் அருள் புரிவாருங்க. புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 தேதியன்று கடகராசிக்கு மாறும் வரை இந்த நன்மைகள் நீடிக்குமுங்க. அதன் பிற்பாடு சந்தை நிலவரம் படிப்படியாக மாறி விற்பனையில் கடும் போட்டியை சமாளிக்க வேண்டியது வரும். குரு பரிகாரம் உதவும். எளிய பரிகாரங்களை செஞ்சால் நல்லதுங்க. அடுத்தது பெண்மணிகள். துளாராசி அன்பர்களுக்கு சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 தேதியிலிருந்து புரட்டாசி 21ஆம் தேதி, அதாவது 7/10/2025 வரையில் குரு பகவான் அளித்து அருளும் யோக பலன்களை அனுபவித்து மகிழ்வீங்க. புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 தேதியிலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு மாறுறதுனால அவரால் நீங்கள் அனுபவித்து வந்த நன்மைகள் படிப்படியாக குறையும். இருப்பினும் கடின பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனெனில் குருவின் சுப பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குதுங்க. அடுத்தது அறிவுரை. பத்தில் குரு பதவிக்கு ஆபத்து என்றதொரு பழமொழி உண்டு. குரு பகவான் கடகராசியில் இருக்கும் வரை வேலை பார்க்கும் இடத்திலும் வியாபாரத்திலும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமுங்க. அடுத்தது பரிகாரம். வியாழக்கிழமையில் ஏழை பெண் குழந்தை ஒன்றுக்கு எண்ணெய் ஸ்நானம் செய்வித்து புத்தாடை வழங்குவது சிறந்த ஒரு பரிகாரமாக